சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தையே உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம்னா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தான். அதிமுக ஆட்சியில நடந்த அந்த சம்பவம் கோயம்புத்தூர் நடந்தது. அதே மாவட்டத்தில தற்போது ஒரு கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் ஒரு கொடூரமான பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா, கோவையினுடைய காவல்துறை ஆணையர் அவர்கள் கூட 300 சிசிடிவி நாங்க ஆய்வு செஞ்சு, குற்றவாளிய கைது செஞ்சுக்கொண்ட மாரியான ஒரு கருத்த சொல்லியிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா, பாஜக, அதிமுக, தவேக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் இந்த சம்பவத்த கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ற மாரியான பல்வேறு கருத்துக்களா வச்சிருக்காங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் கூட சம்பவ இடத்திற்கே சென்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா இந்த குற்றச்செயல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அத ஓகே, மாற்று கருத்து அல்ல. அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, எந்த அரசாங்கம் ஆட்சி புரியும் என்பது அப்பாற்பட்டு, நாம பாதிக்கப்பட்ட அந்த பெண் பக்கம் நிக்கிறோம். அந்த கயவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை நாம் பாராட்டுகிறோம். ஓகே. ஆனால் இந்த குற்றம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இளம் பிள்ளைகள், கல்லூரி மாணவிகள், பெண்கள் இது போன்று பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்படுவது நாடு ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கு. ஓகே. அது தமிழ்நாடு விதிவிலக்கு அல்ல. ஆட்சிகள் மாறுகிறதே தவிர காட்சி மாறின மாதிரி தெரியவில்லை. எனவே சட்டத்தை இன்னும் கடுமையாக்க வேண்டும். இப்படி சொல்லும்போது கூட பல முறை இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுடைய சப்ஜெக்டுகள் நம்ம பேசும்போது, கண்டித்து பேசும்போது, அதனுடைய சட்ட நுணுக்கங்களை, அந்த குற்றச் செயலை பத்தி நம்ம எடுத்து சொல்லும்போது, நம்ம கொஞ்சம் கடுமையாவே பேசுவோம். சட்டத்தை நம்ம கடுமையாக்க வேண்டும். அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். தூக்குல தூக்கி போடுங்க. இப்படிலாம் பேசுவோம். பேசும்போது என்ன கமெண்ட் கீழ பண்ணுவாங்கன்னா, அப்ப பாத்தீங்களா, வக்கீல் ஆமோத் சாஹிப் அவரு சவுதி அரேபியா சட்டத்த கொண்டு வரேன்னு சொல்றாரு. அது காட்டு மிராண்டி சட்டம். அப்படிலாம் சங்கிகள் என்ன செய்வாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. நாம அரபு நாட்டு சட்டத்துக்காக கொண்டு வரணும், திணிக்கணும் அப்படி சொல்ல வரல. சங்கிகள் மாதிரி அவங்க மத்தவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு அவங்க சிந்திக்கிறாங்க. இந்த விஷயத்துல கூட சனாதன வர்ணாசிரம கொள்கையில உள்ள இத அவங்க திணிக்கிறாங்கல்ல. அது ஓகே. போல நம்ம திணிக்க சொல்லவில்லை. சவுதி அரேபியா கூட அரபு நாடுகள்ல குற்றம் இந்த மாதிரி குற்றங்கள் இல்லைன்னு சொல்றோம். பெண்கள் இது போன்ற பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட மாட்டாங்க. நானும் சவுதி அரேபியால பணியாற்றவன் தான். 10 ஆண்டு காலம். 2 ரேப், பெண்ணை வன்புணர்வு பண்ணதுக்கு 2 என்ன பண்ணான் தெரியுமா? அதுல ஒரு பையன் இரவு சவுதி அரேபியால ஒரு பெண்மணியை இந்த மாதிரி ரேப் பண்ணி மர்டர் பண்றாப்ல. யாரு? கிரவுன் பிரின்ஸ் ஃபேமிலில உள்ளவர். அரச பரம்பரையில உள்ளவர். அந்த பையன் காலையில தலையை வெட்டிட்டான். பத்திரிகையில நியூஸ். ஐயோ! ராஜா பரம்பரையில உள்ள ராஜா குடும்பத்துல உள்ளவங்களையே தலைய வெட்டுறாங்க. அப்ப இங்க சட்டம் எல்லாத்துக்கும் சமம். பாதிக்கப்பட்டவன நின்று என்ன செய்வான்? தலைய வெட்டிட்டான். கொலைக்கு கொலை தான் அப்படின்னு சொன்னதுனால, பெண்கள் அங்க சுதந்திரமா நடமாட முடியும். அவங்களுடைய கற்புக்கோ, அவங்களுடைய உயிருக்கோ எந்த ஆபத்தும் இல்ல. சுதந்திரமா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க. அது போன்ற சட்டங்களை கடுமையாக்கப்பட வேண்டும் நம்ம சொல்றோம். இதை கூட புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப என்ன அரசியல் ஆயிட்டு. நீங்க கேள்வி கேட்ட மாதிரி பார்த்தீர்களா என்று வானதி சீனிவாசன் கொந்தளிக்கிறாரு. அதிமுக காரங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள். என்னமோ எடப்பாடியார் ஆட்சி காலத்துல தேனாரும் பாலாரும் ஓடுன மாதிரியும், தமிழ்நாட்டுல பாலியல் வன்புணர்வே நடக்காத மாதிரியும், நீங்க கேள்வியிலேயே சொன்னீங்கல்ல, ஐயையோ அண்ணா வலிக்குது அடிக்காதீங்க. எங்க பொள்ளாச்சியில எவ்வளவு வீடியோக்கள், எத்தனை 100 மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க பொள்ளாச்சியில. கதறல் சவுண்ட் இன்னுமே காதுல நமக்கு ரணகளமாக்குச்சா இல்லையா? அப்ப பொல்லாத ஆட்சி, பொள்ளாச்சியே சாட்சி. அப்படிதான் சொல்ல வேண்டியிருந்தது. எனவே இந்த ஓகே. பாலியல் வன்புணர்வை வன்மையா கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு, அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். காவல்துறை துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமிழக அரசு இதுல சிறப்பு கவனம் செலுத்தி முதலமைச்சரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நம்ம பார்த்தோம். குறிப்பா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கோவை மாநகர சிட்டி கமிஷனர் சரவண சுந்தர் அவர் ரொம்ப தெளிவாக பேட்டி எடுத்து நம்ம பார்த்தோம். காவல்துறைக்கு, கோயம்புத்தூர் காவல்துறைக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இது போன்ற குற்றச்செயல் நடக்காத வரைக்கும் என்ன செய்யணும்? காவல்துறையும் விழிப்போடு இருக்க வேண்டும், பொதுமக்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல இப்ப பாஜக எம்எல்ஏவா இருக்க வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறையினுடைய செயல்பாடே சரியில்ல. நாங்க ஒரு போராடி தான் அத வழக்கு பதிவு செய்ய வேண்டியதா இருக்குன்ற மாரி பல்வேறு கேள்விகள் எழுப்புறாங்களே. கோயம்புத்தூர்ல திட்டமிட்டு இந்த மாரியான சம்பவம் நடக்கிறதெல்லாம் அதெல்லாம் புதுசா இருக்கு அப்டின்லாம் கேள்விலாம் வைக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? ஏங்க காவல்துறை தெளிவா விளக்கம் கொடுத்திருக்கிறது. அந்த சிட்டி கமிஷனர் சரவண சுந்தர் ஐபிஎஸ் அவர்
தெளிவா சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 பேட்ரோல் இருக்கு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள. அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல பிருந்தாவனம் வந்து மொயின் அந்த பிருந்தாவனம் மெயின் கேட் வரைக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரோந்து பணியில போயிருக்கிறாங்க. பிருந்தாவனம் மெயின் ரோடு இரவு 10 மணி வரைக்கும் அங்க வந்து ஹைவே பேட்ரோல் போயிருக்கிறது. ஓகே. 10:40க்கு தான் அந்த 3 கயவர்களும் அந்த சதீஷ்ங்கிற கருப்பசாமி வயசு 30, குணாங்கிற தவசி வயசு 20, கார்த்திங்கிற காளீஸ்வரன் வயசு 21. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க தான். சதீஷ் அண்ணன், கார்த்தி வந்து தம்பி, 2 பேருக்கும் கொஞ்சம் தூரத்து சொந்தம் குணா. இந்த 3 கயவர்களும் அங்கே போகிறார்கள். 11:30 மணிக்கு 11:20க்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாணவி, அந்த பெண் வந்து காவல்துறையை தொடர்பு கொள்றார். காவல்துறை 15 நிமிஷத்துல போயிட்டாங்க. 10:40க்கு ரேப் நடக்குது. காவல்துறை ஸ்டேட்மெண்ட். 10:40க்கு பாலியல் வன்புணர்வுக்கு அந்த மாணவி ஆட்படுத்தப்படுகிறார். 11:20க்கு அந்த மாணவியை கால் பண்றாங்க. எங்க சென்னையுடைய அந்த 100க்கு கால் பண்றாங்க. 11:35க்கு போலீஸ் அந்த இடத்துக்கு போய்விட்டது. இப்ப இதுல என்ன வானதி ஸ்ரீனிவாசனுக்கு என்ன வந்துட்டுன்னு தெரியவில்லை. வானதி ஸ்ரீனிவாசன் எப்ப போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு? நம்ம இப்படி திருப்பி கேட்போமே, கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல எப்படி போனார்? கரூருடைய அந்த தாவேகாவுடைய அந்த பேரணியில கூட்ட நெரிசலின் போது 41 பேர் இறந்தாங்கல்ல. அப்ப எல்லாரும் ஓடி ஓடி சென்றார்கள். இரவோடு இரவா முதலமைச்சர் சென்றார். அடுத்த நாள் காலையில வந்து துணை முதல்வர் வந்து விட்டார். செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல போயிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு. எப்படி வந்தார்கள் என்று வானதி சீனிவாசன் உட்பட பாஜக சங்கிகள், அதிமுக எல்லாம் கேட்டாங்கல்ல. அது வேற மாதிரி வைரல் பண்ணாங்கல்ல. இப்ப நாம கேட்கிற வானதி சீனிவாசன் எப்படி போனாங்க? வானதி சீனிவாசன் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க? எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க? இல்ல அதுக்காக சரி, போகவே கூடாதா? இல்ல போகலாம். இந்த கேள்வியா கேட்கல. தாவேக்காவா கேட்கலாம்ல. ம். அதிமுக கேட்கலாம்ல. எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டாங்களா வானதி சீனிவாசன்? போகணும். வானதி சீனிவாசன் அக்கா போனது சரி. நம்ம தப்பு சொல்லவில்லை. ஆனா இவங்க வந்து செந்தில் பாலாஜி என்ன சொன்னாங்க கரூர்ல? சரி, கோயம்புத்தூர் ஃபுல்லா எங்களுடைய கோட்டை என்று தானே சொல்றாரு அண்ணாமலை. ம். நாங்க 8 எம்எல்ஏ இருக்கோம், 9 எம்எல்ஏ இருக்குன்னு சொல்றாருல்ல. அப்போ பாஜகவுடைய கோட்டையில அப்படி நடக்குன்னா யாரு பொறுப்பு? ம். அதிமுக சொல்றது என்னுடைய கோட்டை என்று சொல்கிறது. பாஜகவும் அதிமுக இணைஞ்சிருந்தா அங்க அசைக்க முடியாது கொங்கு பெல்ட்லாம் சொல்றாங்க. அப்ப ஓகே. கோயம்புத்தூர் யாருடைய கோட்டையா இருந்திருக்கிறது? கோட்டையில பெரிய ஓட்டை இருக்கிறது. ஆக என்ன மேட்டர்னா, காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. போராட்டம் நடத்தி தான்லாம் வந்து என்ன செய்யல, எஃப்ஐஆர் அழகா போட்டிருக்காங்களே. செக்ஷன் 296B, 118 118, செக்ஷன் 309, செக்ஷன் 324, செக்ஷன் 140, அப்புறம் 80 கேங் ரேப்பு, கிட்னாப்பு, அப்புறம் வந்துட்டு பப்ளிக் பிளேஸ்ல வந்து இவங்க அழகா நடந்து கொண்டது, கட் பண்ணது அந்த பெண்மை, இப்படி எவ்வளவு செக்ஷன்ல போட்டிருக்காங்களே. மொத்தம் எத்தனை இதுக்கு மேல செக்ஷன் வருது? உங்களுக்கு அதாவது செக்ஷன் பிஎன்எஸ்ல 296(b), ஓகே. அதுல வந்து பப்ளிக் பிளேசஸ்ல வந்து ஒரு பெண் அந்த மாதிரி வல்கராக வந்து நடந்து கொண்டது. அப்புறம் 118 118 ஹர்ட், அதாவது இன்ஜுரி ஏற்படுத்தினது, அது காயத்தை ஏற்படுத்தினது. அது போல 140 கிட்னாப், அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போனது. அப்புறம் ஓகே. 80 கேங் ரேப், 3 பேர் சேர்ந்து வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணது. அது போல 310 324 இப்படிப்பட்ட செக்ஷன்களை வந்து போட்டிருக்காங்களே. இது வந்து வானதி சீனிவாசன் வந்து போராடிலாம் போடல. நம்ம இன்னமும் சொல்றோம், இதை அரசியல் படுத்தாதீங்க. இது போன்ற அந்த குற்றச்செயல்கள் வந்து நாட்டுல வந்து முழுமையாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு சட்டம் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குற்றவாளிகளுடைய பின்னணி எல்லாம் போலீஸ் வந்து சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், ரொம்ப ஒரு ஒரு கேவலம் பிடிச்ச பசங்க இருக்காங்க. எல்லா பசங்களை பாத்தீங்கன்னா 20 வயசு 21 வயசு 30 வயசு பையன் ஒழுக்கங்கெட்ட பையன்களாக ஒரு தருதலைகளாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பது தெளிவா தெரியும். ஓகே சார். இப்ப தாவேகா வந்து இன்றைய தினம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்த அறிவிச்சிருக்காங்க. அந்த கரூர் துயரத்துக்கு பிறகு மீண்டும் இந்த தாவேகா தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்ட வந்து அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? இதுல என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது? இத இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்க? காவல்துறை மிக தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுங்க. ம். இது காவல்துறை குறைபாடா அல்லது வந்து அரசுடைய குறைபாடா? ம். குற்றச் செயல்கள் நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு வந்து எல்லா இடத்துலயும் நடக்குதுல்ல. இப்ப இதை ஓகே. வந்து திமுகவுக்கு எதிராக எப்படி அவரு மாத்துவாங்க? ஏங்க, போலீஸ் வந்து அக்கு வேற ஆணி வேற வந்து அந்த விஷயத்த விசாரித்து சதீஷ் கால்ல 2 குண்டு, தவசி கால்ல 2 குண்டு, அப்புறம் காளீஸ்வரன் கால்ல 1 குண்டு சுட்டு புடிச்சிருக்காங்க. ஏன்? காவல்துறையை வந்து அருவாள் எடுத்து வெட்ட போயிருக்கானுங்க இந்த 3 பொறுக்கி பசங்களும். ம்.
இவங்க ஏற்கனவே இவங்களுக்கு மேல கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கிறது. ஓகே. கிணத்துக்கடவுல ஒரு ஊர்ல மர்டர் கேஸ். சத்தியமங்கலத்துல ஒரு தெஃப்ட் கேஸ். ஏற்கனவே பைக் திருட்டு 380 அவங்க மேல இருக்கிறது. அதுலதான் வந்து அந்த வெஹிக்கிள் திருட்டுல தான் பெயில்ல வந்திருக்கிறாங்க. அந்த மூவரும் இருக்கூருங்கிற ஊர்ல தங்கி இருக்காங்க. அங்கதான் வந்து சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்து இந்த 3 பேர் எங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அங்க போய் கோயம்புத்தூர் தங்கி லேத்துப்பட்டறையில ஏதோ வேலை செய்வாங்க போல தெரியாது. கிடைக்கிற வேலைகளை வந்து இப்ப வந்து எடுத்துக்கொண்டு வேலை செய்திருக்காங்க. இவ்வளவு டீட்டெயிலா சொல்றாங்களே, இதுக்கு மேல என்ன ஆர்ப்பாட்டம் கேட்கிறேன். போலீஸ் கைது செய்யாமல் பராமுகமாக இருந்திருந்தால் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஓகே. பொள்ளாச்சிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். பொள்ளாச்சியில வந்து சரியா வந்து பண்ணலையா? அது கூட செய்ய முடியாது. இப்ப வந்த பிறகு பொள்ளாச்சி கேஸும் வந்து அங்க கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஆக அருவாள் எடுத்து வெட்டியிருக்காங்க. கோவில்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பைக்கை திருடிருக்காங்க 3 பசங்களும். அந்த பைக்கை திருடிக் கொண்டு வந்துதான் இந்த இந்த பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. வந்த வழியில ஒரு ஒரு கார் நின்றுருக்கிறது. இந்த மாணவியும் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டோட கார்ல உட்கார்ந்திருக்காங்க. இதை பயன்படுத்தி அவனை அருவாள் எடுத்து வெட்டி அந்த பையனை அந்த காதலனா இன்னும் தெரியவில்லை. ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா நட்பா பழகுனாங்களா தெரியவில்லை. அந்த பையனை வெட்டி போட்டு அவர் உயிருக்கு போராட நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. கடுமையான வெட்டு 26 தையல் போட்டிருக்கிறது. தலையில 3 வெட்டு. அப்ப இந்த மாணவியை வந்து கடத்தி கொண்டு போய் வலுக்கட்டாயமாக ஒரு சுவர் ஏறி குதித்து அங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. வந்து கற்பழித்திருக்கிறார்கள். பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு டீட்டெயிலா போலீஸ் சிசிடிவி இமேஜில் அதாவது 300க்கு மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை எடுத்து இவ்வளவு அக்கறையோட 24 ஹவர்ஸ்ல அவங்கள வந்து கைது செய்திருக்காங்க என்று சொன்னால், நீங்க காவல்துறையை பாராட்டி நீங்க என்ன செய்யுங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டும். காவல்துறையை பாராட்டுகிறோம் பாராட்டிலாம் நடக்குமே தவிர இது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை. மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. இது போன்று காவல்துறை விழிப்பாக இருக்க வேண்டும். அது போல பாத்தீங்கன்னா பொதுமக்களும் வந்து என்ன செய்யணும், இது போன்ற பிள்ளைகள்லாம் வந்து 9:45க்கு அது உங்களுக்கு காரணம் என்ன வேலை? அந்த பெண்மணி சொல்றேன் கண்டிக்கவில்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு ஒதுக்குப்புறமான இடங்களை நீங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய பாதுகாப்பு நீங்க உறுதி செய்யணுமா இல்லையா? அப்ப பெண் பிள்ளைகளும் வந்து கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க. நீங்க எதுக்கு போட்டு அந்த அந்த அது அதே ஒரு 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 இருள் சூழ்ந்த இடமாக இருந்திருக்கிறது. அந்த சிச்சுவேஷனே சரியில்லைன்னு தான் போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. அந்த லொகேஷனே ஸ்பாட் பண்ண முடியல ஜிபிஎஸ்ல. அந்த நெருங்கி போனா கூட அந்த அந்த லொகேஷன் ஸ்பாட் பண்ண முடியாம போய்விட்டது. அதான் 15 மினிட்ஸ் வந்து எனக்கு லேக் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. எது எப்படியோ சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், உறுதி செய்க. அதற்காக எல்லாத்தையும் தூக்கி வைத்து விட்டு அனைவரும் சேர்ந்து நிற்போம். இது அரசியல் படுத்தி எந்த வேலையும் இல்லை. இதுல அண்ணாமலை, வாரணி சீனிவாசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதிமுக காரங்க, எடப்பாடியார் இவர்கள்லாம் வந்து இதை எடுத்துக்கூட நீங்க பேசுனீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறோம் என்று காவல்துறை ரிப்போர்ட்டை போட்டு மக்களுக்கு வந்து இதையே வந்து திமுக பிரச்சாரம் பண்ணுச்சுன்னு சொல்லிப்பாங்க. திமுகவுக்கு அவ்வளவு சிறப்பா ஆட்சி பண்ணியிருக்காங்க. காவல்துறை அவ்வளவு சிறப்பா வந்து வழிநடத்தி கொண்டு இருக்காரு ஸ்டாலின் என்று திமுகவுடைய புகழ் ஓங்கும். புரியுதா? இத பராமுகமாக இருந்தாலும் குற்றவாளியை தப்பிக்க விட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து வந்து சரியான ஒரு இது கிடைக்கவில்லை. அதுக்கான ஒரு ஒரு இது கிடைக்கல, கிரீவன்ஸ் கிடைக்கலன்றதான் நீங்க என்ன செய்ய முடியும்? குற்றம் சுமத்த முடியும் ஆட்சி. இது நடந்து விட்டது. எல்லா ஆட்சியும் நடக்குது, எல்லா மாநிலத்திலும் நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல வந்து கடுமையான ரேப் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக ஆட்சி தான். குஜராத்ல வந்து ரேப் இண்டெக்ஸ் பார்ப்போமா? பெண்களுடைய பாலியல் வன்முறை மேட்ரு. அது போல மத்திய பிரதேச அது வந்து பாஜகவுடைய மாநிலம் தான். அதெல்லாம் வந்து நடக்கவில்லையா? நடக்கத்தான் செய்யுது. அதுக்காக தமிழ்நாட்டில் நடக்குன்னு சொல்ல வரல. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல கம்மி தான். இருந்தாலும் இதை 0 லெவல் கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல நாம தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரியான மாநிலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் நாம தான் கலாச்சாரத்துல உச்சநிலையில இருக்கணும்னு சொல்லிக் கொள்கிறோம். ஆதி குடி என்று சொல்கிறோம். அப்ப நாம தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுதான் இருக்கணும். அந்த அடிப்படையில வேணா நம்ம பேசலாம். அது திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சி 2 ஆட்சியிலுமே இது போன்ற பெண்களுக்கான துன்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அதை சொசைட்டி அஸ் அ ஹோல் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை துடை தெரிவோம். சவுதி அரேபியால மீண்டும் சொல்றேன், சவுதி அரேபியால எப்படி பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களோ அங்க குற்றச்செயல், மர்டரு, இது போன்ற கொலை, இது போன்ற பாலியல் வன்முறைலாம் இல்லாத நாடாக இருக்கிறதோ அது போல தமிழ்நாட்டை மாத்தி காட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து அதுக்காக உழைப்போம். அப்படி நம்ம நினைச்சிடும் அந்த வயற்றின் பதிவு செய்யணும். ஓகே சார். கோவை சமூகம் குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து காரசாரமா வாங்கிக்க மிக்க நன்றி சார். நன்றி.